லவ் ஸ்டோரி. ஆமாம், ஒரு தமிழ் பையன், மலையாளம், தமிழ் மலையாளம் அவங்களுக்கான கல்ச்சுரல் அண்ட் லவ் அப்படி இருக்க மாதிரியான ஒரு கதை. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த படம் இப்போ கோவிட் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ்னால படம் நடக்கல அப்படிதானே? அது அந்த படம் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் ஒன்று, ஏன்னா ட்ராவல்லாம் நிறைய இருந்தது அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த கதை படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் அதை படிச்சுட்டு நம்ம பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் அந்த டைம் அவருக்கு இருந்த நிறைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அதை புஷ் பண்ண முடியல. நான் வெளியில் போய் சொன்ன ப்ரொடியூசர் சைட்லலாம் பிரச்சனை வந்து நான் தான் பிரச்சனை. நான் வந்து எனக்கு வெளியில் வந்துட்டு கதை எப்படி சொல்லணுன்றது தெரியாது. எனக்கு பேசிக்காக நான் ஞாபக மறதி இருக்க ஒரு ஆள். 150 பக்க கதையை எப்படி நீங்கள் மொத்தமாக உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு நம்ம வாங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, போன உடனே 2 மினிட்ல சொல்லுவாங்க. அந்த கதையை 2 மினிட்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி விட்டுடுவேன். இல்லை நான் சரி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே 30 மினிட்ஸில் சொல்லணும்னு சொன்னேனே, எப்படியே போய்கிட்டே இருக்கேன், என்ன 30 மினிட்ஸில் என்னால் சொல்ல முடியாமல் போயிடும். ஓகே. இல்லை நான் ஒரு 5-10 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க, நாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அவங்க வந்து எனக்கு இல்லை முழுசாக சொல்லிடுங்கன்னு போது, முழுசாக சொல்கிறதுனா எங்கே ஆரம்பிச்சு எப்படி இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு அது இதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு 10-12 ப்ரொடியூசர்ஸ் அந்த டீம் இன்ட்ராக்ஷன்லாம் நான் வந்து ப்ளோ பண்ணிவிடுவேன். ஒரு பாயிண்ட்ல வந்து ரஞ்சித் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஒழுங்காக ஒரு கதை நீ எழுதியிருக்க, அது நல்லாவும் இருக்குது, அதை வந்து போய் சொல்கிறது கூட உனக்கு தெரியாதா?